சாந்தி. இன்றைய விலை மதிப்பற்ற ரத்தினம் என்ற நிகழ்ச்சியில் நேர்கள் அனைவரையும் மீண்டும் வரவேற்கின்றேன். மகா வாக்கியங்களை பற்றி மிக ஆழமாக தெரிந்து கொள்வதற்காக எப்போதும் போல நம்முடன் பிரஜாபிதா பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்தின் மூத்த ராஜயோகி மதிப்பிற்குரிய சகோதரர் ராஜு அவர்கள் இணைந்துள்ளார். சகோதரரே, இன்றைய நிகழ்ச்சியில் உங்களை மிகவும் அன்புடன் வரவேற்கின்றேன். சகோதரரே, நாம் பேசிக் கொண்டிருந்தோம், மகிமை கேட்பதை விடுங்கள், மகானாகுங்கள். நாம் மகானாக ஆக வேண்டுமென்று பாபா விரும்புகின்றார். அதற்காக பாபாவும் உதவி செய்கின்றார். நாமும் முயற்சி செய்கின்றோம். முரளியில் மேற்கொண்டு பார்த்தோமானால் பாபா மிகவும் அழகான ஒரு விஷயத்தை கூறுகின்றார். எப்போது குழந்தைகள் பாபாவின் அறிமுகத்தை கொடுக்கின்றார்களோ அச்சமயம் பாபாவும் குழந்தைகளின் சாட்சாத்காரம் செய்விக்கின்றார். அவ்யக்த ரூபத்திலும் மற்றும் சாக்கார ரூபத்திலும் குழந்தைகள் பாபாவின் அறிமுகத்தினை கொடுக்கும் போது பாபாவும் உதவி செய்கின்றார். அனைவர் முன்னும் சாட்சாத்கார ரூபத்திலும் மற்றும் நேரடியான ரூபத்திலும் காண்பிக்கிறார். இதை பற்றிய ஏதாவது விசேஷ உதாரணம், அதாவது பாபா எப்படி செய்கிறார் என்பதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கிறீர்களா? நாம் ஆத்மஸ்வரூபத்தில் நிலைத்திருந்து பிறருக்கு பாபாவின் அறிமுகத்தினை கொடுக்கின்றோம். ஆத்மஸ்வரூபத்தில் நிலைத்திருக்கும் போது நம்முடைய தொடர்பானது பாபாவுடன் இணைந்து விடுகின்றது. பாபா நினைவில் மற்றவர்களுக்கு பாபாவின் அறிமுகத்தினை கொடுக்கின்றோம். அச்சமயம் ஞானம் கேட்பவர்களுக்கு ஞானம் கூறுபவர்கள் தென்பட மாட்டார்கள், பாபாதான் தென்படுவார். உதாரணமாக, இன்று நான் உங்களுக்கு பாபாவின் அறிமுகத்தை அன்பில் நினைவில் மூழ்கியிருந்து கொடுப்பதால் உங்களுக்கு என்னுடைய உடல் தென்படாது, பாபாதான் தென்படுவார். பாபாவே பேசுவதாக அனுபவம் ஏற்படும். அதற்காக இரண்டு விஷயங்கள் இருக்கிறது. ஒன்று, ஞானம் சொல்பவரின் மனநிலை உயர்வானதாக இருக்கும், அல்லது ஞானம் கேட்பவரின் பாவனை உயர்வானதாக இருக்கும். ஞானம் கேட்ட பிறகுதான் பாவனை ஏற்படுகின்றது. நாம் முதலில் அவர்களுக்கு பாபாவின் அறிமுகத்தினை கொடுக்கின்றோம். அச்சமயம் நம்முடைய மனநிலை மிகவும் உயர்ந்ததாக இருக்க வேண்டும். பாபா கூறுகின்றார், குழந்தாய் தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு எதிரில் அமர்ந்திருப்பவர்களும் ஆத்மா என்ற நினைவில் நீங்கள் ஞானம் கூற வேண்டும். பாபா, இந்த ஆத்மா உன்னுடைய அறிமுகத்தினை புரிந்து கொண்டு உங்களுடைய குழந்தையாக ஆக வேண்டும் என்று நம்முள் சுப பாவனை என்பது ஏற்படுகின்றது. அந்த சுபமான பாவனையுடன் அவர்களுக்கு ஞானம் கொடுக்கும் பொழுது ஞானம் சொல்லக்கூடியவர்களின் உடல் மறைந்து விடுகின்றது, பாபாவின் சாட்சாத்காரம் ஏற்படுகின்றது. ஆதலால் அவர்களுக்கும் ஞானம் சொல்பவர்களின் மீது முதலில் பாவனை ஏற்படுகின்றது. இந்த சகோதரர் எனக்கு மிகவும் நன்றாக ஞானத்தினை கூறினார், இவர்கள் மூலமாக எனக்கு சாட்சாத்காரம் ஏற்பட்டது, தெய்வீகமான அனுபவம் ஏற்பட்டது. அவர்கள் ஞான குழந்தையாக ஆக வேண்டும் என்பதற்காகவே பாபா சாட்சாத்காரத்தை செய்வித்துள்ளார். நம்முடைய சுபமான பாவனைக்குண்டான ரிட்டர்ன் பாபா கொடுக்கின்றார். நாம் பாபாவை பிரத்யக்ஷம் செய்வதால் பாபா நம்மை பிரத்யக்ஷம் செய்விக்கின்றார். நாம் பிறர் கூறுகின்ற மகிமைகளை ஒரு பொழுதும் ஸ்வீகாரம் செய்து கொள்ளக்கூடாது. அவ்வாறு நான் இவர்களுக்கு செய்வித்தேன் என்று கருதினால் ஆத்மாவின் பிரபாவத்தில் சிக்கிக் கொள்வார்கள். பாபா இதனை விரும்புவதில்லை. முரளியின் ஆரம்பத்திலேயே பாபா கூறினார், மகிமைகளை கேட்கக்கூடாது, மகிமைக்கு தகுதி உள்ளவர்களாக மகானாக ஆக வேண்டும். யாராவது நம்மிடம் மிகுந்த மகிமை செய்கின்றார் என்றால், உங்களால் தான் எனக்கு சாட்சாத்காரம் கிடைத்தது என்றால், நம்முடைய புத்தி பாபாவை நினைவு செய்ய வேண்டும். பாபா சாட்சாத்காரம் செய்ய வைத்தார், நான் செய்யவில்லை. பாபா குழந்தைகள் மூலமாக செய்கின்றார். ஏனென்றால் குழந்தைகள் பாபாவிடம் சமர்ப்பணம் ஆகியுள்ளார்கள். ஆதலால் பாபா குழந்தைகளை சாட்சாத்காரம் செய்ய வைக்கின்றார். நானும் பலமுறை அனுபவம் செய்துள்ளேன். பல இடங்களுக்கு யோக பட்டி செய்விக்க சென்றுள்ளேன். அச்சமயம் நல்ல ஸ்திதியில் இருந்து ஞான வகுப்புகள் எடுக்கும் பொழுது பலர் நல்ல நல்ல அனுபவங்களை பெறுகின்றார்கள். நீங்கள் மிகவும் நன்றாக யோக பட்டி செய்வித்தீர்கள், எங்களுக்கு அப்படிப்பட்ட அனுபவங்கள் கிடைத்தது என்றெல்லாம் வர்ணனை செய்கிறார்கள். அச்சமயம் நான் நினைப்பேன், நான் எதுவும் செய்யவில்லை, அனைத்தும் பாபா செய்வித்தார். அவர்கள் பாபாவின் பக்கம் கவர்ச்சியில் செல்ல வேண்டும், என் மீது கவர்ச்சி அடையக்கூடாது என்று மிகவும் கவனமாக இருப்பேன். நாம் எந்தளவு ஆன்மீக ஸ்திதியில் இருந்து ஞானத்தை கூறுகின்றோமோ ஞானம் கேட்பவர்கள் மிகவும் நல்ல அனுபவத்தை அடைகிறார்கள்.
ஆயினும் சகோதரரே, கேட்பவருக்கு சாட்சாத்காரம் ஏற்படுகின்றது எனில் இவர் உண்மையாகவே ஒரு மகான் யோகி என்று அவருக்கு தோன்றுகிறது. ஒரு வித்தியாசமான உயர்ந்த பாவனை உருவாகின்றது. பாபா அவ்வக்த ரூபத்தில் அவர்களுக்கு சாட்சாத்காரம் செய்விக்கிறார். ஆதலால் நான் சாட்சாத்காரம் செய்வித்தேன் என்று நமக்குள் அகங்காரம் வரக்கூடாது. சில நேரங்களில் ஞானம் கேட்பவர்கள் மிகவும் புத்திசாலிகளாக இருப்பார்கள். ஞானம் கூறுபவர்கள் புத்தி பலகீனமாக இருக்கும். அச்சமயம் பாபாவே பிரவேசமாக ஆகி ஞானத்தினை கொடுப்பார், சாட்சாத்காரம் செய்விப்பார். ஆனால் நான் நன்றாக ஞானம் கொடுத்தேன், என்னுடைய புத்தி நன்றாக உள்ளது என்று ஆணவம் வரக்கூடாது. சேவையில் நாம் மிகவும் பணிவாக இருக்க வேண்டும். செய்விப்பவர் பாபா. பாபா எந்த குழந்தைகள் மூலமாகவும் எதுவும் செய்விக்க முடியும். ஆதலால் நாம் அகங்காரம் இன்றி நிமித்தமான பாவனையுடன் சேவைகளை செய்ய வேண்டும். பெயர், புகழ் இவைகளில் நாம் மகிழ்ச்சி அடையக்கூடாது. அவர்கள் நம்மை மகிமை செய்யும் பொழுது நாம் மகிழ்ச்சி அடைந்தால் நம்முடைய சேவையின் மதிப்பெண் குறைந்துவிடும். இது மிகவும் முக்கியமான நாம் கருத்தாகும். இதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இவை யாவும் பாபாவின் விளையாட்டு. ஞானத்தின் டச்சிங் யார் மூலமாகவும் பாபா செய்விப்பார். இதில் நான் நிமித்தமாக உள்ளேன். இந்த இடத்தில் வேறு யாராவது இருந்தாலும் அவர்களின் மூலமாகவும் பாபா செய்விப்பார். ஆனால் பாபா என்னை நிமித்தமாக ஆக்கியுள்ளார் என்றால் இது என்னுடைய பாக்கியம் என்று கருதி மகிழ்ச்சி பெற வேண்டும். தவறுதலான தற்பெருமை என்பது வந்துவிடக் கூடாது.